வந்துட்டீங்களா? சாரி, நீங்க வந்தது கூட தெரியாம நான் கொல்கட்டை சாப்பிட்றதுல பிஸியா இருக்கேன். ஏன்னு கேக்குறீங்களா? கொல்கட்டை நானே செஞ்சது. சும்மா ஒண்ணும் இல்லைங்க, அம்மா செய்யற மாதிரி தான் இருக்கு. ஏன் தெரியுமா? SVS கொல்கட்டை மாவுல செஞ்சது. ஆமா, விநாயகர் சதுர்த்தி வருதுல, அப்ப எல்லா வீட்லயும் கண்டிப்பா கொல்கட்டை செய்வாங்க. 100% டேஸ்டி, 100% ஹெல்த்தி, சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். 4 தலைமுறையா இருக்காங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். SVS கொல்கட்டை மாவு. ஹாய் வீவர்ஸ், SVS கொல்கட்டை மாவுல செட்டிநாடு பால் கொல்கட்டை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ SVS கொல்கட்டை மாவு கடையில வாங்கும் போது கொல்கட்டை ஆச்சு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. செட்டிநாடு பால் கொல்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: SVS கொல்கட்டை மாவு 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, 3 ஸ்பூன் நெய், 1 கப் தேங்காய் பால், ஏலக்காய் பொடியாக்கினது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுறேன். 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிடுங்க. அப்புறம் மண்டவெல்லாம் உள்ள போடுங்க. மண்டவெல்லாம் மட்டும் கரைஞ்சா மட்டும் போதும். மண்டவெல்லாம் வந்து தண்ணியில நல்லா கரைஞ்சிருச்சு, பாகுவாயிட்டு நம்ம இப்போ கொல்கட்டை பிடிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். SVS கொல்கட்டை மாவு 1 கப் உள்ள போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சமா சூடான வெந்நீர் ஊத்துறேன். எப்பவுமே கொல்கட்டை இடியப்பம் பிடிக்கும் போது வெந்நீர்ல தான் பிணையணும், அப்பதான் சாஃப்டா இருக்கும். நகை சூட்டுல பிணைஞ்சாதான் சூப்பரா வரும். கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் விட்டு நல்லா பிணையுங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுறேன், ஏன்னா கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடுறேன். மாவு வந்து நல்லா கொல்கட்டை மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுட்டா இதான் பதம். இது சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும். இனி நம்ம கொல்கட்டை செய்வோம். 2 கையிலையும் நல்லா நெய் தடவிக்கிங்க, ஏன்னா ஒட்டாம இருக்கணும். சின்ன சின்ன பாலா உருட்டி போடணும். வெடிப்பே இல்லாம நல்லா உருட்டணும், அப்பதான் நல்லா வேகும். சின்ன சின்ன பாலா உருட்டிக்கிடுங்க. ரொம்ப பெருசா உருட்டிடாதீங்க, பொறுமையா இருந்து உருட்டுங்க. அழகா சின்ன சின்ன உருண்டைகளை கொல்கட்டை உருட்டி வச்சிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உருட்டி வச்சிருக்க கொல்கட்டைய நான் உள்ள போடுறேன். போட்டுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கிளறி விட்டுறக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வெந்நீர்ல போடும் போது கொல்கட்டை வந்து உடஞ்சிரும். அதனாலதான் 2 மினிட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் அவியட்டும். அப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி போடலாம். 5 நிமிஷம் இப்ப நல்லா வெந்துருச்சு. நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்கிடுறேன் வாசனைக்காக. 5 நிமிஷம் நல்லா கொல்கட்டை வெந்துருச்சு. இப்போ வெள்ளைப்பாகு எடுத்து ஊத்துறோம். வெள்ளைப்பாகு வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஊத்த வேணும், ஏன்னா தூசி இருக்கும். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்தாதான் கொல்கட்டை சாஃப்டாவும் சூப்பராவும் இருக்கும். எவ்வளவு வேக விடுறோமோ அவ்வளவு அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொல்கட்டை வெள்ளத்துல நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப லாஸ்டா 1 கப் தேங்காய் பால் உள்ள ஊத்துறேன். தேங்காய் பால் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. செட்டிநாடு பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.